மாதம் வரக்கூடிய பிரதோஷம். பிரதோஷம்னாலே சிவபெருமானுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம்னே சொல்லலாம். அது மாதத்திற்கு 2 முறை அப்படி டெய்லி கூட அந்த ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரம் வந்து பிரதோஷத்துக்கான நேரம் அப்படின்னு நேரம் இருக்கு. இதுல முக்கியமா நெறைய பேர் சொல்றது என்னன்னா வந்துட்டு, இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை, அதாவது சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அந்த நாள்ல வந்து சிவபெருமான வழிபட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த நாள்ல சிவபெருமானுக்கு வேண்டிய அந்த பிரதோஷத்துக்கு கொண்டு போகக்கூடிய பூஜை பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே வந்து எல்லா நாளுமே எல்லா மாதத்துல வரக்கூடிய பிரதோஷத்தை வழிபடுற மாதிரியே இந்த சனி பிரதோஷமும் வழிபடலாமா? இல்ல அதுக்கு ஏதாவது சிறப்பான வழிபாட்டு முறை இருக்கா? புரட்டாசி மாசம் சனிக்கிழமை வளர்பிற திரையோதசி திதி அன்னைக்கு தான் சிவபெருமான் வந்து ஆழகால விஷத்தை உண்ட நாலு கிழமை திதி. ஓ! அப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஆமா. இந்த மாதத்துல வரக்கூடிய இது வந்து இந்த சனி பிரதோஷம் அப்படிங்கிறது வருடத்துக்கு 2 அல்லது 3 முறை வரும். அது மிக மிக சிறப்பானது. ஆனா இந்த வருஷம் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனி பிரதோஷம் வந்து ரொம்ப மகிமை வாய்ந்தது. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு தெரியாம மறந்து போயிடுச்சு அதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த பிரதோஷ திதியை தொட்டு அடுத்து வரக்கூடிய ஐப்பசி மாசம் பிறந்துரும். அந்த பிரதோஷ திதி வரைக்கும் ஒருத்தர் சிவபெருமான கோவில்ல போய் தினைக்கும் ஒரு தீபம் ஏத்தி பிரார்த்தனை செய்தாலும் சனி பிரதோஷத்துடைய பலன்கள் கிடைக்கும். இப்படி இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வரக்கூடிய இந்த முக்கியமான பிரதோஷத்துல இருந்து அடுத்த புரட்டாசி வர வரைக்குமே இதை ஃபாலோ பண்ணணுமா? பண்ணலாம். ஓகே. அப்படி ரொம்ப வச்சா உள்ளவங்க அடுத்த மாதம் ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய பிரதோஷத்தை 18ஆம் தேதி வரப்போகுது. அது வரைக்கும் இந்த டியூரேஷன் வந்து விளக்கேற்றும் போது அதோட தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும்.